வெல்கம் டு அவர் சேனல் கோலம் வித் திவ்யா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஹைப் ஆப்ஷனும் எனக்காக தட்டி விட்டுருங்க. 12 குட்டி குட்டி கோலங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோலத்துக்கான புள்ளி பார்த்தீங்கன்னா 4 புள்ளி 3 தடவை வச்சுட்டு 3 வைக்கணும். இப்போ இங்கே எந்த கூண்டு மாற்றி போட்டு அப்படியே இதில் சுழிச்சுக்கோங்க. இந்த பக்கமும் இப்படி சுழிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சுழிச்சு வச்சதுலேருந்து இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து இந்த புள்ளிக்கு அப்படியே ஒரு சுழிச்சுட்டு கீழே வரைக்கும் இந்த புள்ளி வரைக்கும் சுழிச்சு இங்கேயும் ஒரு சுழிச்சு இப்படி போட்டுக்கலாம். இப்போ இந்த புள்ளியில் அப்படியே சுழிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த புள்ளியில் சுழிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த புள்ளியில் சுழிச்சிட்டு வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பவும் இந்த புள்ளியில் சுழிச்சு அடுத்து ஸ்ட்ரைட் லைன் எடுத்துகிட்டு வந்து இதில் அப்படியே சுழிச்சிக்கோங்க. சுழிச்சிட்டு இதில் அப்படியே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோலம் 2வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கான புள்ளி பார்த்தீங்கன்னா 6 புள்ளி 2ல் நிறுத்திக்கணும். நேர் புள்ளி தான். இப்போ பாருங்கள், கீழே இருந்து 2 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டு சுழிச்சிக்கணும். அதே மாதிரி 3 பக்கம் சுழிச்சிருக்கும். இதே மெத்தடில் மேல் பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போ கீழே சுழிச்சு வச்சதுலேருந்து 2 புள்ளிக்கு மேலே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைச்சி திரும்பவும் 2 புள்ளிக்கு மேலே ஸ்ட்ரைட் லைன் போட்டு அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், கிராஸாக 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். போட்டுட்டு அப்படியே வளைவு கொடுத்து ஒரு நாட் போட்டு அகைன் இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து திரும்பவும் அதுலேருந்து 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேலே நாட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைவு கொடுத்து ஒரு நாட் போட்டு இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த கோலத்துக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. 3வது கோலம் பார்க்கலாம். க்யூட்டாக ஒரு சிக்கு கோலம் பார்க்கலாம். புள்ளி பார்த்திங்கன்னா 3 புள்ளி வச்சுட்டு 2 புள்ளியில் ஸ்டாப் பண்ணிக்கணும். இப்போது கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டு கர்வ் மாதிரி போட்டு ஒரு நாட் கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே வந்து இப்படி ஷார்ப்பாக போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 புள்ளிக்கு எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டு கீழேயும் அப்படியே கர்வ் மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே குட்டியான க்யூட்டான ஒரு சிக்கு கோலம். 4வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 5 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிறுத்திக்கணும். இப்போது 4 பக்கமும் இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே சுழிச்சு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். சுழிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து சென்டர் புள்ளி வரைக்கும் அப்படியே கர்வ் மாதிரி போட்டு இன்னொரு பக்கத்தில் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இதே ஸ்டெப்பில் மற்ற 3 பக்கமும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் இது. இப்போ பார்க்க போகிறது 5வது கோலம். உங்கள் வீட்டு குட்டி வாசலை மேலும் அழகாக்க 4 புள்ளி 2 தடவை வச்சு 2ல் நிறுத்தி ரொம்ப அழகான ஒரு கோலம் பார்க்கலாம். இப்போது இந்த 4 புள்ளிக்கு மிடில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது சென்டர் டாட் வச்சோம் இல்லையா, அதுலேருந்து வளைவாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். இப்போது அந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு புள்ளியை விட்டுட்டு அந்த 2 புள்ளிக்கு கிராஸாக மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அந்த நடுவுலேருந்து அந்த ஒரு புள்ளிக்கு மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கணக்குக்கு பார்த்திங்கன்னா கிராஸாக 2 புள்ளி வரும். எடுத்துகிட்டு போய்ட்டு கர்வ் மாதிரி போட்டு அப்படியே சுழிச்சிக்கோங்க. சுழிச்சு ஒரு வளைவு கொடுத்து திரும்பவும் சென்டர்லேயே ஜாயின் பண்ணிவிடுங்க. இதே ஸ்டெப்பில் இன்னொரு பக்கமும், அதாவது மற்ற 2 பக்கமும் போட்டு கோலத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். குட்டியாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த கோலம். 6வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 4 புள்ளி இதே புள்ளி 1ல் நிறுத்திக்கணும். ஒரு சைடு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு லைட்டாக இந்த ஒரு புள்ளியில் இப்படி வளைச்சி நீட்டி இந்த இடப்புள்ளியில் விட்டு அப்படியே இதில் இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அடுத்து இந்த 2 புள்ளி வரைக்கும் இப்படி வரணும். வந்துட்டு இந்த புள்ளியில் இப்படி வளைச்சி இந்த புள்ளியில் இப்படி கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த புள்ளியில் இப்படியே வந்து இதில் அப்படியே சுழிச்சு அப்படியே இதில் கனெக்ட் பண்ணிடணும். குட்டியாக இருந்தாலும் பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல இந்த கோலம். 7வது கோலம் பார்க்கலாம். இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 5 புள்ளி நேர் புள்ளி 1ல் எடுத்துக்கணும். இப்போது இந்த கிராஸாக 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் லாஸ்ட்டாக கிராஸாக 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போது இதை அப்படியே ஷார்ப்பாக போட்டுக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். போட்டுட்டு அப்படியே இந்த புள்ளியில் லைட்டாக வளைவு கொடுத்து திரும்பவும் இந்த புள்ளியில் இப்படி வளைச்சி இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு லைட்டாக வளைவு கொடுத்து இந்த 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே சுழிச்சுக்கோங்க. சுழிச்சிட்டு
இதில் அப்படியே சுழிச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த பக்கமும் அந்த மாதிரி தான் இப்படி ஷார்ப்பாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த புள்ளியில் வளைச்சி இதில் ஒரு வளைவு கொடுத்து 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு வளைச்சி ஸ்ட்ரைட்டாக போட்டு அப்படியே சுழிச்சிக்கோங்க. சுழிச்சு திரும்பவும் இதில் சுழிச்சு ஜாயின் பண்ணிடுங்க. 8வது கோலம் பார்க்கலாமா? இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்தீங்கன்னா 4 புள்ளி 2 தடவை வச்சுட்டு 2 நிறுத்திக்கணும். இப்போ பாருங்கள், இந்த 2 புள்ளிக்கு இப்படி வளைவாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த 2 புள்ளிக்கு இப்படி வளைவாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து இப்படி கிராஸாக 3 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக, அதாவது கிராஸாக 3 புள்ளி வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அப்படியே கர்வ் மாதிரி போட்டுக்கோங்க. கர்வ் மாதிரி போட்டு திரும்ப அதே கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் 2 புள்ளிக்கு வந்து பாருங்கள் போட்டுட்டு இதில் அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது இங்கேருந்து இங்கே டச் பண்ணி 2 புள்ளி வரைக்கும் அப்படியே வளைவாக எடுத்துக்கலாம். வளைவாக எடுத்துட்டு போயிட்டு எகைன் 2 புள்ளிக்கு கீழே வரைக்கும் அப்படியே எடுத்து வந்து இந்த ப்ராக்கெட் மாதிரி போட்டோம் இல்லையா, அதில் ஜாயின் பண்ணணும். சேம் மெத்தட் ஆப்போசிட் மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கோலம் போட்டாலே உங்கள் வீட்டு வாசல் பார்க்க லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். பர்டிகுலராக சொல்லணுன்னா இந்த கோலம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி எங்கள் வீட்டு வாசலில் நான் போட்டுட்ருப்பேன். 9வது கோலம் பார்க்கலாம். இப்போது இந்த கோலத்துக்கு புள்ளி பார்த்திங்கன்னா 5 புள்ளி 3 தடவை வச்சுட்டு 3ல் நிறுத்திக்கணும். இப்போது சென்டர் புள்ளி இருக்குது பாருங்கள், அதிலிருந்து கிராஸாக 3 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு மற்ற 2 புள்ளிக்கு ஒரு பின்னல் டிசைன் மாதிரி கொடுத்துக்குவாங்க. கொடுத்துட்டு அதே ஸ்டெப்பு தான் 3 புள்ளிக்கு கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 புள்ளிக்கு பின்னல் டிசைன் மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு போட்டுட்டு வரணும். இதே மாதிரி மற்ற 2 பக்கமும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சென்டரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதிலேருந்து நாட் போட்ட மாதிரி இருக்கும். உள்ள ஒரு புள்ளி தங்கும் பாருங்கள், அதுக்கு வந்து உள்ள வெளியே வளைச்சி ஒரு டிசைன் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10வது கோலம். 5 புள்ளி 3 தடவை வச்சு 3ல் தான் நிறுத்திக்கணும் இந்த கோலத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 புள்ளி வச்சோம் இல்லையா கீழே, அதில் சென்டர் புள்ளியிலேருந்து கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுலேருந்து 3 புள்ளிக்கு கிராஸாக ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஜிக்ஸாக்காக வளைச்சி ஒரு நாட் போட்டுக்கணும். இதே ஸ்டெப்பில் கோலம் ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த கோலம் பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்பில் போட்டிங்க அப்படின்னா கோலம் ஈஸியாக போட்டுடலாம். நம்மளோட சேனலில் டெய்லி நிறைய சிக்கு கோலங்கள் ஈஸியான மெத்தடில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். டைம் கிடைக்கும் போது விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 11வது கோலம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிறுத்திக்கணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதே போலவே இந்த 3 புள்ளிக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. D புள்ளியிலேருந்து அப்படியே வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 2 புள்ளிக்கு வளைவாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த புள்ளியில் அப்படியே லைட்டாக வளைச்சி இதில் நாட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கலாம். இந்த 2 புள்ளிக்கு கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இதில் லைட்டாக வளைச்சி இதில் அப்படியே நாட் போட்டுக்கோங்க. கீழே இங்கே ஸ்டாப் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை அப்படியே சுழிச்சிட்டு லைட்டாக வளைச்சி இப்படி சுழிச்சிக்கலாம். சுழிச்சிட்டு இதில் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சுழிச்சு லைட்டாக வளைச்சி இங்கே அப்படியே சுழிச்சிக்கலாம். சுழிச்சிட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான கோலம் இது. அடுத்து 12வது கோலம் பார்க்கலாம். பிகினர்ஸ்லாம் போடக்கூடிய ஈஸியான கோலம் இது. புள்ளி பார்த்திங்கன்னா 5 புள்ளி வச்சுட்டு 2 பக்கமும் 4 புள்ளி வச்சுட்டு 2ல் நிறுத்திக்கணும். இப்போது இந்த மாதிரி 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வளைச்சிட்டு கிராஸாக 2 புள்ளிக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு லைட்டாக வளைவு கொடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. எகைன் மேலே வரைக்கும் வந்து ஒரு நாட் போட்டுட்டு உள்ள ஒரு நாட் போட்டுக்கணும். இதே ஸ்டெப் தான் இந்த பக்கமும் போட்டுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு சிக்கு கோலம் இது. பிகினர்ஸ் ஈஸியாக போட்டுடலாம். இந்த கோலங்களில் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய கோலம் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.